குழந்தைகளை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதன்முறையாக கோவை கௌமாரம் பிரசாந்தி அகாடமி சார்பாக சஹா எனும் ஒருங்கிணைந்த மையம் கோவையில் துவக்கம். மனநலம் மற்றும் நரம்பியல் குறைபாடு உள்ளோர் ஒருங்கிணைந்து நெசவு நிலையம் மற்றும் காஃபி ஷாப் நடத்த உள்ள இந்த மையம் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. கோவையில் சிறப்பு குழந்தைகளை பராமரித்து வரும் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறப்பு குழந்தைகளை தொழில் முனைவோராக மாற்றும் புதிய முயற்சியாக கோவையில் சஹா என்னும் ஒருங்கிணைந்த மையத்தை துவங்கியுள்ளனர். பியூ கேஃபே என்னும் காஃபி ஷாப், அத்வயா என்னும் நெசவு நிலையம் மற்றும் இசை என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பொதுமக்களுக்கு வந்து செல்லும் வகையில் துவங்கப்பட்டுள்ள சஹா மையத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் திறந்து வைத்தார். துவக்க விழாவில் கௌரவ அழைப்பாளராக கௌமார மடாலயத்தின் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டார். இது குறித்து கௌமாரம் பிரசாந்தி அகாடமியின் இயக்குனர் தீபா மோகன்ராஜ் கூறுகையில், சிறப்பு தேவைகள் உள்ள நரம்பியல் குறைபாடு உள்ளோர் என 18 வயது வந்தோர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி தொழில் முனைவோர்களாக மாற்றி சுய சார்புடன் வாழ்வதற்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்ள இந்த மையத்தை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சஹா ஒருங்கிணைந்த மையம் அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கவும் தங்களது வாழ்வியல் சூழல்களை மாற்றவும் ஒரு வாய்ப்பை அளிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் மனநலம் மற்றும் நரம்பியல் குறைபாடு உள்ளவர்களால் நிர்வகித்துள்ள இந்த மையம் உலகிலேயே முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து சஹா மையம் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை சான்றிதழை சிறப்பு குழந்தைகளுக்கு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் கார்த்திக் குமார் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோனிஷா ரோஷினி ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் துபாயிலேருந்து ஆரம்பிச்சு ஆல் ஓவர் த கண்ட்ரி நம்ம நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் இன்னைக்கு சாய்பாபா காலனி கோயம்புத்தூரில் சஹா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சஹான்றது ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேடி பார்த்தோம்னா இந்த மாதிரியான முயற்சி எங்கேயுமே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநல குறைபாடுகள் உள்ள குழந்தைகளும் நரம்பியல்ல பன்முக பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் இந்த சஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளும் ஒரு தொழில் முனைவோர்களாக மாறலாம், அவங்களுக்கும் ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. அத்வயா அண்ட் பியூ கேஃப் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கு. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இது எங்கேயுமே கிடையாது. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இது நடக்குது. ஸோ ஐன்ஸ்டைன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், வி ரியலி ப்ரவுட் டு ரெகக்னைஸ் தெம். தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நான் தீபா மோகன்ராஜ், ஃபவுண்டர் டைரக்டர் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி, ஸ்கூல் ஃபார் நியூரோ டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சஹா ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னைக்கு இனாகிரேட் பண்றாங்க. நம்ம ஆனரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தவத்திரு சுவாமிகள் குமரகுருபர சுவாமிகளால இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் இனாகிரேட் பண்ண போறோம். சஹா ஏன் சஹா? இப்போ கௌமாரம் பிரசாந்தில ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2.5 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே தொழிற்கல்வி நம்ம சொல்லி கொடுத்துட்டு 19 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்களும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் சஹா. இங்க அத்வயா இன்க்ளூசிவ் வீவிங் ஸ்டுடியோ ஒருங்கிணைந்து யாரு வேணா 3 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் இங்க உட்காந்து வீவ் பண்ணலாம், பாண்ட் கிரியேட் பண்ணலாம், அவங்களோட கதைகள் இங்க ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ். அதை தாண்டி பியூ கெஃபே, அது முழுக்க நியூரோ டைவர்ஸ் அடல்ட்ஸால அது ரன் ஆக போகுது. இங்க லைவ் மியூசிக் ஃப்ரைடே சாட்டர்டே பாத்தீங்கன்னா கெஃபேல இந்த மாதிரி நியூரோ டைவர்ஸ் அடல்ட்ஸோட நார்மலா இருக்கிறவங்களும் சேர்ந்து லைவ் மியூசிக் பண்ண போறோம்.